உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போங்க போங்க, நிக்காதீங்க, கரண்ட் வந்துரும். ஏய் தங்கமே, நீ என்னமா பண்றீங்க? அச்சச்சோ, மருதாணி முழுசா வைக்கலையா? சரி பரவாயில்ல, நீ என்ன பண்றனா மருதாணி கலையாம பாத்துக்கோ. ஒரு வேலை பண்ணு, நீ போய் பத்திரமா ஒரு இடத்துல போய் உட்காரு போ. இங்க பாரு, கையில இருக்கிற மருதாணி களையவே கூடாது, சரியா? இந்தா, நான் கூட வரவா? இல்ல வேண்டாம் மாமி, நானே போறேன். சரி நீ மெதுவா போ. போமா, மருதாணி களைய கூடாது. ஏ தர்மா, ஃபியூஸ போட்டுட்டே இல்லையாடா? என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இந்த நேரம் பார்த்து என் கண்ணு வேற ரொம்ப எரியுது. வாஷ் பேஷன் வேற எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க அழறீங்களா? சொல்லுங்க, நீங்க உங்க கண்ணீரை மறைக்க முயற்சி பண்றீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்னமோ இங்க இருட்டுல என் வேலை எதுவும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க மூன் லைட்டிங்க விட நல்ல எஃபெக்ட் வந்துருச்சு. ஆனா என்னோட பேக் எங்க? அந்த பாக்ஸ் மட்டும் யார் கைக்காவது கிடைச்சதுன்னா அந்த சிவா அழியறதுக்கு முன்னாடி முதல்ல நான் அழிஞ்சிடுவேன். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டாக்டர் சிவாவை அழிக்கிறத பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? சக்தி சக்தி சக்தி, நீ இருக்கியே ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுற. என்னால அப்படி எப்படி செய்ய முடியும்? நான் சிவாவோட சித்தியாச்சே, உனக்கு தான் தெரியும்ல. அவனுக்கு நான் ஒரு அம்மா மாதிரி. உங்களோட இந்த நாடகத்தை நிறுத்துங்க. உங்க உண்மையான முகத்தை நான் பார்த்து, இந்த முறை நான் அந்த சிவாவை அடிக்க போற அடியில இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் அவனை காப்பாத்த முடியாது. உங்களோட முகத்தை இனிமே தர போட்டு மறைக்க முடியாது. சொல்லுங்க, டாக்டர் சிவா எங்க? நீங்க அவரை என்ன பண்ணீங்க? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்கு? எனக்கு எதுவும் சரியா படல. முதல்ல அந்த ரஞ்சன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போனான். இப்ப அந்த மந்திரா ஆண்டி. எனக்கு ஏன் இப்படி தோணுது? அதாவது டாக்டர் சிவா ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? இதை திறக்க வேற ஏதாவது இடத்தை தேடி ஆகணும். கடவுளே, கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது அதிசயத்தை செய்யுங்க. நீங்க தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. டாக்டர் சிவா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ நினைத்தது நடக்கும். நிறுத்துங்க. அவனை வெளியேடுங்க. அம்மா
அடப்பாவி. ஐயோ மாமா மாமா ஏடா அடிக்க முன்னாடி தெரியலடா இது மாமா மாமா பாத்து பாத்து. என்ன விடுறா ஐயோ அடி அட, அடி என்னாச்சு மாமா, நீங்க ஓகே தானே? எந்த விஷயத்துக்குடா என்ன இப்படி பழி வாங்கின நீயே ஐயோ சாரி மாமா, நான் சிவா நினைச்சேன். ஏன்டா உள்ள கத்துன என்னடா பேர் சொல்லி கூப்பிட்டே காது கேட்கலையாடா ஐயோ நான் சிவா தான் கத்துறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஐயோ ரூம்ல சிவா தானே இருந்தான். நான் தான் பார்த்தேனே, அவன் தானே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான். டேய் லூசு பயல, அந்த ஜூஸை நான் தாடா குடிச்சேன், நான் தான் குடிச்சேன். லைட்டே ஆஃப் ஆச்சு. அட இந்த லைட் என்னாச்சு? கூட உன்னை நான் கொஞ்சம் டீல்ல விட்டாலும் விட்ட நீ ரொம்ப ஓவரா பறக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க இந்த மாமனும் மச்சானும். சிவாக்கு மட்டும் உங்க 2 பேரால ஒரு கீறல் ஏற்பட்டா கூட என்னை விட மோசமானவ எவளும் இருந்ததோ இல்ல இருக்கவும் மாட்டா. இவ என்ன அடிச்சது சரியில்லை. இது வரைக்கும் நான் கைய காலதான் உடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மந்திராவால சிவா அவனோட உயிரையே இழக்க போறான். எங்க போனீங்க நீங்க? மேல இப்ப கீழே. இந்த மக்களுடைய மூல சர்க்கியூட்டை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வீட்டோட சர்க்கியூட்டை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சாரி, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. அட கடவுளே, நான் எப்படியாவது சிவாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா இதனால சிவாவுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த பிரச்சனையில சக்தியும் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.